ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ காமர்ஸில் பார்க்குறோம். போன வீடியோஸில் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து டூ டைப்ஸ்னு பார்த்தோம். இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓஷன் வாட்டர்வேஸ்னு. இன்லேண்ட் வாட்டர்வேஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸோடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். இன்லேண்ட் வாட்டர்வேஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா. இட் இஸ் த ஸ்லோவஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் as compared to this railway and quicker, safer and cheaper means of transport. அதாவது வந்து ரயில்வே இதோடலாம் கம்பேர் பண்ணையில் இது வந்து மிக அதுகளோட ரயில்வேலாம் வந்து ரொம்ப சேஃபான ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, ரொம்ப சீப்பானவும் டிரான்ஸ்போர்ட்டு. ஆனால் ஷிப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது மெதுவாக செல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட், அதை வந்து ஒரு குறைபாடாக சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளட்ஸ் காஸ்ட் டூரிங் rainy seasons, lack of flow of water during summer seasons affect to play boats and steamers. அதாவது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன்ஸ், மழை காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு, இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த நீர் பற்றாக்குறைகள், அந்த மாதிரியான ரீசன்ஸ்னால் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து ஒரு பற்றாக்குறையான ஒரு காரணத்தினாலையும் படகுகள் மற்றும் அந்த விசைப்படகுகள் இதெல்லாம் இந்த போக்குவரத்தை வந்து அதிக அளவு பாதிக்கும். அதனால் இது ஒரு டிமெரிட்ஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆல்சோ சேஞ்ச் தேர் வே. It leads to stoppage and uncertainty in usage of this means of the transport. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, ரிவர்ஸ் தன்னோட வழியை வந்து அதுவே மாற்றிக்கொள்ளும். அதிக அளவு தண்ணி வரையில் வேறு ஒரு வழியில் உடச்சிக்கிட்டு போனாலும் போகும் இல்லையா, அப்படி மாற்றிக்கொண்டு செல்லும். இது மாதிரி போகையில் இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் பயமானதாகவும் இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு நிச்சயமற்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டாகவே இது சொல்லப்படுகிறது. ஓகே, ஒரு நிச்சயமற்ற டிரான்ஸ்போர்ட்டாக அந்த ஸ்டேஜை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓஷன் ஆர் sea transport. ஓகேயா. ஓஷன் டிரான்ஸ்போர்ட் has been playing a significant role in development of economic, social and cultural relations among countries of the world. International trade owes its growth to ocean transport. Ocean transport enjoy a pride of place in aiding international trade. Cheapness is its great virtue in the transportations of low-grade bulky goods among the countries. The role of ocean transport is commendable. ஓஷன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட். ஓகே, கடல் போக்குவரத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அதாவது உலக நாடுகளிலே வந்து எக்கனாமிக்கல், பொருளாதார மற்றும் சோசியல், சமூக மற்றும் அந்த கலாச்சார ரிலேஷன்ஷிப் இருக்குல்லையா, உறவுகள், அதையெல்லாம் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஷன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பெருங்கடல் போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். இது முக்கிய பங்கு வகிக்கிறது இதுலாம். ஓகே. மேலும் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில், சர்வதேச லெவலில் ட்ரேடு பண்ணையில் இந்த ஓஷன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அதனுடைய வளர்ச்சி. ஓகேயா. அந்த வளர்ச்சி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேடு க்ரோத் ஏற்படுதுன்னா அதற்கு வந்து ஓஷன் டிரான்ஸ்போர்ட் மிக ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். மேலும் வந்து பெரிய ஓஷன்ஸ் போக்குவரத்து, அதாவது பெரிய லெவலில் இந்த ஓஷன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது சர்வதேச ட்ரேடுக்கு உதவுவதிலும் ஒரு பெருமையாக சொல்லலாம். மேலும் வந்து ஒரு சீப்பான டிரான்ஸ்போர்ட் என்பதும் அதனை சிறந்த ஒரு அதற்கு வந்து நல்ல ஒரு குட் நேம் உண்டு. ஓகேயா. அதான் சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டை பார்த்திங்கன்னா அதிகமான பொருட்களை பெரிய லெவலில் அதிக அளவு பொருட்களை ஏற்றி செல்வதற்கு இந்த ஓஷன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நாடுகளிடையே வந்து பெரிய லெவலில் பல்கியாக ப்ராடக்ட்ஸுகளை கொண்டு செல்வதற்கு இந்த போக்குவரத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் இந்த ஓஷன் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அதுதான் ஓஷன் டிரான்ஸ்போர்ட். இந்த டைப்ஸ் ஆஃப் ஓஷன் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஓஷன் டிரான்ஸ்போர்ட்டுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓஷன் டிரான்ஸ்போர்ட் மேபி டிவைடட் இன்டு 2 ப்ராட் கேட்டகரிஸ். 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேயா. ஒன்று கோஸ்டல் ஷிப்பிங், இன்னொன்று ஓவர்சீஸ் ஷிப்பிங். ஓகேயா. கோஸ்டல் ஷிப்பிங் அப்படின்னா கடற்கரை கப்பல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. த கோஸ்டல் ஷிப்பிங் constitutes an important means of transport in all countries having a long
coastal line. It is a cheap means of transport for the movement of bulky cargoes like gold, iron, ore, etc. To domestic ports of country, usually coastal ships trade of a country is reserved for national shipping. In India, coastal shipping trade is now exclusively reserved for Indian ship. இந்த ஓஷன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று கோஸ்டல் ஷிப், இன்னொன்று ஓவர்சீஸ் ஷிப் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? கோஸ்டல் ஷிப் அப்படின்னா கடற்கரை கப்பல் அப்படின்னு அர்த்தம். அதாவது கோஸ்டல்னா கடற்கரை ஓரத்தில் நிற்கக்கூடிய இந்த கடற்கரை கப்பல். இது அடுத்து வந்து ஓவர்சீஸ் ஷிப்பிங் அப்படின்னா வெளிநாட்டு கப்பல் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோஸ்டல் ஷிப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோன்னா, இந்த கடற்கரையோர அந்த ஷிப் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கடற்கரை இருக்கு இல்லையா, பெரிய லென்த்தியான அந்த கடற்கரையை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் அந்த மாதிரி இருக்குது. ஹார்பர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹார்பர் வந்து மிகப்பெரிய கடற்கரை ஓரத்தை கொண்ட அனைத்து நாடுகளிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு போக்குவரத்துக்கான இந்த வழிவகை. அப்படி கடற்கரையோர போக்குவரத்துங்கிறது ஒரு முக்கியமான போக்குவரத்துக்கான ஒரு வழிவகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் கோல், அயன் இந்த மாதிரி பொருள்கள்லாம் அதிக அளவில் சரக்குகளை ஏற்றி செல்வதற்கு இந்த கோஸ்டல் ஷிப் தான் ரொம்ப பயன்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது, அதிக அளவு பொருட்களை ஏற்றி செல்வதற்கு. ஓகேயா? மேலும் வந்து இது ஒரு ரொம்ப சீப்பான ஒரு உள்நாட்டு போக்குவரத்து சேவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் நாட்டினுடைய இன்டர்னல் ஹார்பர்ஸ் இருக்கு இல்லையா, உள்நாட்டு துறைமுகங்கள், அதில் வந்து ஒரு நாட்டினுடைய ட்ரேடு அப்படிங்கிறது தேசிய லெவலில் அந்த நேஷ்னல் ஷிப் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் வந்து இந்த கோஸ்டல் ஷிப்பிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடற்கரையோர கப்பல் வர்த்தகம் இப்போது இந்தியாவில் வந்து இந்த ஷிப்புகளுக்கு இடையில் பிரத்யேகமாக அதுக்குன்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு இந்த மாதிரி கடற்கரையோர கப்பல்கள் வைப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் ஷிப்பிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓவர்சீஸ் ஷிப்பிங் அப்படின்னா இட் மீன்ஸ் தி பேசஞ்சர்ஸ் அண்டு குட்ஸ் ஹாவ் டு கிராஸ் ஓஷன். எக்ஸாம்பிள், இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பேசஞ்சர்ஸ் பயணிகள் மற்றும் பொருள்களை வந்து இந்த ஓஷன் ஷிப், அதாவது பெரிய லெவலில் இந்த கடல்கள் வழியாக பயணம் செய்வதை குறிக்கிறதா இந்த ஓவர்சீஸ் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்தியா அமெரிக்கா அப்படிங்கிறப்போ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அதாவது இந்த ஓவர்சீஸ் ஷிப்பிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய கடல்களில் செல்லும் கப்பல்கள் 2 அல்லது அதற்கு முறைவெளி கப்பல்கள் மற்றும் டிராம்களாக பிரிக்கப்படுகிறது. 2 வகையாக பிரிக்கப்படுகிறது இந்த கப்பல்கள். ஓகேயா? அதாவது ஓஷன் கோயிங் ஷிப் மே பி ஆல்சோ டிவைடட் இன்டு 2, நேம்லி லைனர் அண்டு டிராம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அதாவது லைனர் அண்டு டிராம்பர் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? லைனர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். த ஓஷன் லைனர் இஸ் எ பேசஞ்சர் ஷிப் primarily used as a form of transportations across seas or oceans. Liner may also carry cargo or mail and may sometimes be used for other purposes. They sail to scheduled whether they have a full load or not. They follow defined routes with fixed places and times of call. Regularly of service, good speed and luxurious facilities to passengers are the specialties of liner. அதாவது ஷிப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து லைனர், இன்னொன்று டிராம்ஸ். அதாவது வந்து முறைவெளி கப்பல், முறைவெளியற்ற கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறைவெளி கப்பல் அப்படிங்கிறது இந்த லைனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது, லைனர் ஷிப் அப்படின்னு சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா பயணிகளை ஏற்றி செல்வதற்கும் சரி, பெரிய பெரிய கடல்களில் பயணம் செய்வதற்கு இந்த போக்குவரத்து முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வந்து இது வந்து அதிக அளவில் சரக்குகளையும் அஞ்சல்களையும் முறைவெளி கப்பலில் கொண்டு செல்லலாம். ஓகே? அதில் இந்த லைனரில் வந்து நிறைய சரக்குகளையும் ஏற்றிட்டு செல்லலாம். மேலும் அஞ்சல் தலை இதெல்லாம் கொண்டு போகிறதுனால கொள்ளலாம். பிற நோக்கங்களுக்காகவும் இந்த லைனர் ஷிப்பை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? மேலும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிக்குரிய இந்த பயணமாக இந்த கப்பலானது அல்லது மருத்துவமனை சேவைகளுக்காக கூட பயன்படுத்தப்படும். மேலும் திட்டமிட்டபடி வந்து அட்டவணைப்படி இந்த கப்பல் வந்து முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளதா அல்லது இல்லையா என்பதெல்லாம் இந்த கப்பலில் பயணம் செய்பவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். எப்படி போகுது கப்பல் என்னங்கிறது எல்லாமே அந்த பேசஞ்சர்ஸுக்கெலாம் தெரியணும். ஓகே? கப்பல் முழுமையாக நிரப்பது இல்லையா என்பதை வந்து கப்பல் பயணம் செய்வர்களுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல்
இந்த அதில் வரையறுக்கப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பின்பற்ற நிலையான இடங்களுக்கு அழைப்பு நேரத்திற்கு செல்கிறது. கரெக்டாக எந்த நேரத்தில் எந்த இடத்துக்கு ஹார்பருக்கு போகணுமோ அங்கே கரெக்டாக போயிடும். அந்த மாதிரி அந்த அழைப்புக்கான நேரத்தோடு செல்கிறது. மேலும் சர்வீசஸில் ஒழுங்கமைப்பு, நல்ல வேகம் மற்றும் ஆடம்பரமான வசதிகள் போன்ற பேசஞ்சர்ஸுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாகவே இந்த லைனர் கப்பலில் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இது பார்த்திங்கன்னா there are 2 types of liner, namely பேசஞ்சர்ஸ் லைனர் அண்டு கார்கோ லைனர். அதாவது இதில் 2 வகையான அந்த இது ஷிப்பு முறைகள் பயன்படுத்தப்படுது. ஒன்று பார்த்திங்கன்னா இது என்னென்னு சொல்லப்படுகிறது லைனர், இன்னொன்று நேம்லி என்னது அதாவது பேசஞ்சர் லைனர் அண்டு கார்கோ லைனர். இந்த பேசஞ்சர் லைனர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயணிகளை ஏற்று செல்லக்கூடிய லைனர் ஷிப்புக்கு பேர் தான் பேசஞ்சர் லைனர் அப்படின்னு அர்த்தம். கார்கோ லைனர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரக்குகளை ப்ராடக்ட்ஸு பெரிய பெரிய அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்ட ஹெவி லக்கேஜஸில் பெரிய அளவில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்கள் தயாரித்த பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய ஷிப், அதுக்கு பேர் தான் என்னது இது அதாவது கார்கோ லைனர் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் ட்ராம்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ட்ராம்ஸ்னால் முறைவழியற்ற கப்பல், அதுக்கு பேர் தான் என்னது ட்ராம்ஸ் அப்படின்னு பேர். Trams are essentially cargo vessels. See the picture above. They have no set routes. They do not follow my timetable. They sail only when they get sufficient load. They sail at any time and carry cargo for almost any ports. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ட்ராம்கள் அப்படிங்கிறது என்ன, பெரும்பாலும் இதில் ப்ராடக்ட்ஸ் சரக்குகளை ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்ட்ஸை ஏற்றிக்கொள்ளக்கூடிய அவைகளுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட பாதையும் இல்லாத அந்த இல்லை அப்படிங்கிற எந்த கால அட்டவணையும் பின்பற்ற தேவையில்லை. ஓகேயா, மேலும் இவைகள் போதுமான அளவு அந்த லக்கேஜஸ் பொருள்களை எடுத்து கிடைக்கும்போது மட்டுமே இது எப்போ பொருள்கள் சரக்குகள் அதிகமாக இருக்கோ அப்போ ஏற்றுறதுக்காக மட்டும்தான் இந்த கப்பல். இதுக்கு ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல்டெலாம் போட்டு கிடையாது. ஓகேயா, அப்படி செல்லக்கூடிய கப்பல்கள் தான் இந்த ட்ராம்ஸ் அப்படிங்கிற ஷிப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் எந்த நேரத்திலும் இது சரக்குகளை ஏறக்குறைய எந்த துறைமுகங்களுக்கும் எடுத்து செல்லலாம். அதாவது எந்த துறைமுகத்துக்கும் எந்த நேரத்துக்கு வேணாலும் செல்லலாம். இதுக்கு ஷெட்யூலே கிடையாது. ஓகேயா, இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.